ஐயா காலையில் கத்தியும் கைமா தெரிஞ்ச பிள்ளைய காப்பாற்றி சைக்கிளை கூட்டிகிட்டு போனப்போ கொடை விட்டு குறுக்க வந்து வழி மறைச்சு சின்ன பிள்ளைனோட பார்க்காம கத்தி எடுத்து குத்த வந்தாங்க. அண்ணே வேண்டானே பாவனே ஏதோ அப்போ செத்து பண்ண ஆத்தத்தில் பண்ண வச்சுனே விட்டு எனக்கு காலை பிடிச்சி கெஞ்சினீங்க. நான் காலை பிடிச்சி தேமா அந்த ஆளை கீழே வந்துட்டு நான் அந்த காலை வர விட்டு என்ன அடி அடி நடிச்சாங்க. என்ன ஆண்டாலும் பண்ணிக்கிறேன் பச்சை பிள்ளைய விட்டுருங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தீங்க. கடைசி வரைக்கும் நான் சொல்ற காதலே வாங்காம அந்த பிள்ளைய கொண்டு அவனை முண்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. பாப்பா நீ அந்த பக்கம் திரும்பி சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சி தரவன்னு இழுத்துட்டு போய் ஓய்க்கு மரத்தில் விட்டு காயத்து கழுத்த போட்டு இருக்கு கொண்டே விட்டீங்கயா. ஐயா உங்களுக்குள்ள நேற்று கொல்லாண்டு பார்த்தீங்க முடியலைங்கயா. மனுஷனா பிறக்கிறது பெருசு இல்ல, ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் மனுஷனா வாழணும் அதுதான் பெருசு. அத புரிஞ்சுக்கங்க. மனுஷன்னா மனசு சுத்தமா இருக்கணும்யா, வாக்குல நாளையா இருக்கணும், அன்பு அடக்கம் பண்பு பாசம் அத்தனை இருக்கணும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் நல்லதையே பார்த்து நல்லதையே கேட்டு நல்லதையே பேசி நல்லதையே செய்யவும் வேணும். உங்கள போல இல்ல சார். ஏன் சார் எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்லி தராம ஏமாத்துறீங்க? என்னால சொல்லி தர முடியாது. ஏன் சார்? என்னால முடியாது. ஏன் சார்? என்னால சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ரா. ஒரு மாணவன் தன் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி அறிவை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பா சார்?